வணக்கம் நண்பர்களே. 2024 நடந்த நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம சேனல் அதை பொறுத்தவரையில் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே க்ரோ ஆகிருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகிருக்கு. நிறைய சக மருத்துவ நண்பர்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களோட பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ ஐஎம்ஏ இந்திய மருத்துவர்கள் சங்கத்தோட தமிழ்நாடோட உங்களுக்கு வெல்னஸ் கமிட்டி அப்படின்னு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதுக்காக ஒரு கமிட்டி ஆரம்பித்து என்ன சேர்மனாகவும் என்னோட டீம் மெம்பர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் மருத்துவர்களோட வாழ்க்கையில் உடல் பருமன், டயபெட்டிஸ் அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உணவு முறை மாற்றம் அதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸும் நடத்தி 350 டாக்டர் மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுக்காக ஸ்டேட் பிரசிடென்ட் அப்ரிசியேஷன் விருது கிடச்சிது. அப்புறம் இந்து தமிழ் திசையோட மருத்துவ நட்சத்திரம் அப்படிங்கிற விருது கிடச்சிது. அப்புறம் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜோட ஆனுவல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக கீனோட் ஸ்பீக்கராக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ரிசியேஷன்ஸ், இது இல்லாமல் இந்த ஒரு நியானால சீஃப் கெஸ்ட்டாக கலந்துருந்தேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் 2024 நடந்துச்சுங்க. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்காக ஹெல்த் கேட்டகரியில் நம்மளுடைய சேனலை நாமினேட் பண்ணியிருக்காங்க. நான் ஓட்டு போடுங்க மக்களே அப்படின்னு எதுவும் கேட்க போகிறது கிடையாது. எல்லா சக நண்பர்கள் தான் இருக்காங்க. டாக்டர் பால், டாக்டர் சந்தோஷ், டாக்டர் சபரிலாம் இருக்காங்க. யாருக்கு கிடைச்சாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்குள்ள. ஸோ அது விஷயம் இல்லை. ஆனால் நம்ம பண்ண வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மனநிறைவை கொடுக்குது. ஃப்ரீ டைமில் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஓவராலாகவே 2024 ஒரு மனநிறைவான ஆண்டாக இருந்துச்சு. இன்னும் 2025 இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆதரவும் கட்டாயம் தேவை. ஸோ நம்ம ஓவராலாக எல்லோரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக மாற்றுவோம். ஸோ அதுக்கு நம்ம தொடர்ந்து பாடுபடுவோம்.